வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த 2 ஊசியை வச்சு நிறைய டிசைனில் நாங்கள் மேட் செஞ்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி காட்ட போகிறோம். நம்ம மேட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி துணியை நான் கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரோஷா ஊசி எடுத்திருக்கேன், ஒரு சிசர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்டே செய்ய தெரிலனா கூட இந்த வீடியோ பார்த்து நாட்டு போடுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெட்டை ஊசியில் சூப்பராக நீங்கள் மேட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரியை கட் பண்ணி நான் ரிப்பன் மாதிரி பாருங்கள், ரிப்பன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேட்டு செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா ஈஸியாக கற்றுக்கலாம். நான் இது ஃபேன்சி ஸ்டோரில் இந்த ஊசி வாங்கினேன். உங்களுக்கு இந்த ஊசி இல்லாதவங்க வடை கம்பி இருக்குது இல்லையா, அந்த பலகார கம்பி, அதை கூட எடுத்து 2 கம்பி எடுத்து நீங்கள் அந்த மேட் போடலாம். இப்போ இந்த ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு நாட்டு போட்டுக்கணும், 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் கலலாமல் இருக்கும். 2 நாட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே கையில் இப்படி சுற்றிக்குங்க. இப்படி சுற்றிக்கிட்டு துணியை இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள், இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இந்த கேப்பு இது வழியாக ஊசியை விடணும். விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். பாருங்கள், இப்படி கையில் சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு இது வழியாக ஊசியை விடணும், உள்ளுக்கு விடணும். விட்டுட்டு துணி அப்படி இழுத்து விட்டுருங்க. இதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். பாருங்கள், ஒரு சுற்றிக்கிட்டு இந்த இடவழி இருக்குது இல்லையா, இது வழியாக இந்த ஊசி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நாட் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் செய்யறதுக்கு இந்த சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், 2 விரலால் இப்படி துணி அப்படி எடுங்க. இந்த கேப்பில் பாருங்கள், ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டைட்டாகவும் நாட் போடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் நாட் போடக்கூடாது. ரொம்ப டைட்டாக நாட் போட்டிங்கன்னா திரும்ப இந்த 2வது பலகார கம்பியை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி நாட் போடும்போது ரொம்பவே டைட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக போட்டுட்டிங்கன்னா மேட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம போடுற அளவுக்கு டைட் வச்சு போடணும். அப்போ தான் நம்ம செய்கிற நாட்டு ஈவனாக இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா அன்ஈவனாகவும், அது மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக 10 நாட் மட்டும் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மேட்டு. பாருங்கள், 2வது ஊசியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இப்போ ஒரு ஊசியில் நாட்டெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நீளமாக வேணுனாக்கா நீங்கள் நிறைய நாட் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக 10 நாட் மட்டும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள். இதில் இந்த ஒரு 2வது ஊசி வச்சுக்கணும். அதில் இந்த பக்கம் துணியை இந்த உள் பக்கமாக இப்படி சுற்றணும். நீங்கள் இப்படி சுற்றக்கூடாது, இந்த பக்கம் வழியாக சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இந்த மேல் ஊசி அடிப்பக்கமாக இருக்கணும், துணி மேல் பக்கமாக சுற்றணும். சுற்றிட்டு அது வழியாகவே வெளியில் பாருங்கள், நம்ம சுற்றின துணியை வெளில எடுத்துகிட்டு வரணும். இது வழியாகவே சுற்றின துணியை இப்படி வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த துணி இருக்குது இல்லையா, இதை கழட்டி விட்டுறணும். அப்போ இந்த நாட்டு இந்த ஊசிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இன்னொரு டைம் இந்த இடவழி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இந்த ஊசியை வச்சிடணும். இதை மேல் பக்கமாக ஊசி அடியில் இருக்கணும், மேல் பக்கமாக புடவையை சுற்றணும். சுற்றிட்டு பாருங்கள், சுற்றியாச்சு. இந்த இடவழி இருக்குது பாருங்கள், இது வழியாக இந்த துணியை நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த மேட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதை இந்த ஊசியிலேருந்து கழட்டி விட்டுரும். இந்த ஊசிக்கு இந்த நாட்டு வந்துடும்.
இந்த பேசிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறைய டிசைனில் வந்து மேட் போடலாம். ஸ்வெட்டர் பின்னலாம், தொப்பி பின்னலாம், எல்லாம் ரொம்ப ஈஸி இது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிச்சுனாக்கா நிறைய டிசைனில் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் வீடியோ போடலாம். பாருங்கள். நீங்கள் வேஸ்ட்டு சேரீயெல்லாம் இது மாதிரி ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 வடை கம்பி வச்சு ஈஸியாக செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற மேட்டு கூட சீக்கிரத்துலேயே கிழிஞ்சு போயிடுது. ஆனால் இது வந்து ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா வாஷிங் மிஷின்லேயும் போட்டு துவைக்கலாம், நீங்கள் கையாலேயும் துவைக்கலாம், எதுவுமே ஆகாது. பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இந்த ஊசியை வந்து எடுத்து விட்டுறணும். அப்படியே திருப்பி வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ வந்து நான் முடிக்கிறத வந்து நான் எப்படி முடிக்கணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் முடிச்சிருக்கிறோம் பார்த்தியா, இந்த பக்கமும் இந்த நம்ம முடிக்கிற பக்கமும் ஒரே மாதிரியே வரணும். அப்போ தான் கலண்டுக்கிட்டு வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நாட் முன்னாடி வந்து ஒரே ஒரு நாட்டில் மட்டும் கம்பி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 2 நாட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம வந்து முடிக்க போகிறோம் இல்லையா? அதனால் வந்து 2 நாட்டில் வந்து கம்பியை விட்டுக்கணும். பாருங்கள், கம்பியை இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், அதே மாதிரி ஒரு சுற்றிக்குங்க. சுற்றிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு இந்த கம்பியில் இந்த நாட்டு இருக்குது இல்லையா? 2 நாட்டையுமே வந்துட்டு அந்த கம்பியில் நம்ம தள்ளி விட்டாச்சு. இப்போ ஒரு நாட்டு இருக்குல்ல, இந்த ஒரு நாட்டையும் இந்த கம்பிக்கு நம்ம மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டு திரும்ப நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டில் சேர்த்து நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணணும். திரும்ப பாருங்கள், துணியை அந்த கம்பியில் சுற்றியாச்சு. நம்ம இன்சர்ட் பண்ண வழியாக நம்ம சுற்றின துணியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த 2 நாட்டையும் நம்ம கழட்டி விட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு நாட்டையும் இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுறணும். இந்த கம்பியில் நம்ம நாட்டை வந்துட்டு இந்த கம்பிக்கு நம்ம மாற்றி விட்டுட்டு திரும்ப இந்த கம்பிக்கே மாற்றி விடுறோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்த லைன் போடுற மாதிரி இருந்தால் தான் நம்ம இந்த கம்பியில் நாட்டை மாற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுனால இந்த கம்பியில் உள்ள நாட்டை இந்த கம்பிக்கு மாற்றி விடுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கு சேர்த்து கம்பியை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறது. பாருங்கள், இப்போ இந்த நாட்டையும் இந்த இதுக்கு மாற்றி விட்டாச்சு. இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கு சேர்த்து கம்பியை இன்சர்ட் பண்ணியாச்சு. துணியை சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண வழியாக துணியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த 2 நாட்டையும் நம்ம கழட்டி விட்டுட்டோம். இந்த நாட்டையும் இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுட்டோம், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த 2 கம்பியை வச்சு நம்ம செய்கிற எல்லா மேட்டையுமே இது மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப் அப்படின்றதுனால நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ரவுண்ட் ஷேப் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸ்டார்டிங் கற்றுக்குறவங்க வந்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பே கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நாட்டு கற்றுக்கிட்டு ஸ்கொயர் ஷேப் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறமா டிசைனாக நம்ம கற்றுக்கலாம். ரொம்பவே ஈஸி. அது மாதிரி இதில் வந்துட்டு நாட்டு எல்லாமே ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ முடிய போகுது. கடைசியாக நமக்கு 2 நாட் தான் இருக்குது. இப்போ இந்த 2 நாட்டுக்கும் சேர்த்து நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணது வழியாக கம்பியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த ஒரு நாட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த துணியை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு நாட் வழியாக இந்த கட் பண்ணி விட்ட துணியை நம்ம உள்ளே விட்டு வெளில எடுத்துட்டு டைட் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு நாட்டு விழுந்துடும். பாருங்கள், இப்படி தான். உங்களுக்கு வேணும்னா இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை ஒரு ஊசி நூல் வச்சு தச்சிடலாம், இல்லைனா கட் பண்ணி விட்டுறலாம். நாங்கள் எப்போவும் கட் பண்ணி தான் விடுவோம். இது வரைக்கும் இந்த நாட் வந்து கலண்டு வந்ததில்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு சின்ன பிட் இருந்துச்சு இல்லையா? அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம வீடியோ போடணுன்றதுக்காக ரொம்பவே குட்டியாக செஞ்சோம்.
எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி நாட்டு பாருங்கள் எவ்வளோ ஈவனாக இருக்குன்னு. இது வந்து நம்ம புடவையில் நம்ம கட் பண்ண துணி, அதனால கொஞ்சம் நூல் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்ருக்குது. இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் மேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மேட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.